பொன்னி வந்து என்ன சொல்கிறீங்க? அப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னோன்னே, ஆமாம் கேன்சல் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோன்னே, ஐயோ நம்ம கரெக்டாக போய் ஆகணுமே, இல்லைனா பெரிய பிரச்சனையாகும், அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம தனியாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம சீக்கிரமாக போகணும், சக்தி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னோன்னே, சரி பொன்னி கவலைப்படாத, நம்ம வந்து பஸ்ஸில் போயிடலாம், ரொம்ப லேட் ஆகுமே சக்தி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்ன கூட கொஞ்சம் டைம் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு, அங்கே தான் வந்து கார்த்தி அப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பார்த்துப்பாங்க, நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம், சரி இப்போவே நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் புக் பண்ணுறாரு. சரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சக்தி இந்த பஸ் இப்படி இருக்குது, என்னது இப்படி சொல்கிற, இந்த பஸ்ஸில் நீ வந்ததே இல்லையா? இல்லை சக்தி, இது நிம்மதியாக தூங்கிட்டே போகலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது, நம்ம டயர்ட்னஸும் இருக்க மாட்டோம் அப்படின்னோடனே, நல்லா இருக்குது சக்தி உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பொன்னி. ட்ராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருக்கல அப்படின்னு சொல்கிறோம். நீ படுத்துக்க பொண்ணு, இல்லை நீ படுத்துக்கோங்க சக்தி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தி படுத்துக்கிறாரு. அடுத்து பொண்ணி பக்கத்தில் படுத்து ரொம்ப டயர்டாக இருக்கல தூங்கி போகிறாங்க 2 பேருமே. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சக்தி மேலே கையை போடுறாங்க. அப்படியே கையை போட்டு தூங்குறாங்க. பொண்ணு சக்தியும் வந்து பொண்ணி மேலே கையை போட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கிடுறாரு. 2 பேருமே ஒருத்தர் அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து சக்தி வந்து கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா பொண்ணி வந்து தான் மேலே கை போட்டிருக்கிறதும் தான் வந்து அவங்க மேலே கை போட்டிருக்கிறதும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே எழுந்துக்காமல் அப்படியே வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு பொன்னியை. அப்படியே இன்னும் வந்து கை போட்டு நல்லா வந்து இறுக்கி அணைச்சிட்டு சந்தோஷமாக தூங்குறாரு சக்தி. பொன்னி எழுந்துக்கிறாங்க நடுவில். பொன்னி வந்து அப்படியே வந்து சக்தி கூட அப்படியே ஹக் பண்ணி தூங்குறத ரொம்ப ரசிக்கிறாங்க அவங்களும். அடுத்து வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலே சக்தி இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தியை பார்த்துட்ருக்காங்க. தான் மேலே கை போட்டு சக்தி தூங்குறத பொன்னி ரசிச்சிட்ருக்காங்க. அடுத்து சரி ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே இறங்குறாங்க. இங்கே வந்து பொன்னியும் சக்தியும் இன்னும் வரலையே, என்ன ஆச்சு, சரி சக்தியாவது வந்திருக்கணும், சரி சக்தி ஃப்ளைட் பிடிச்சி வரதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னாவது பொன்னியாவது வந்திருக்கணும், சக்தியோட ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சின்னு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி அப்போது பஸ் பிடிச்சி அவன் வந்துடுவான், பொன்னி என்ன அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டாளா, பொன்னி வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பொன்னி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் யோசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, அவங்க 2 பேர் வர இவ்வளோ லேட் ஆகுது, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து சந்திரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து நடந்த விஷயத்தில் வந்து சந்திரசேகர் கிட்ட சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இப்போ என்ன பொன்னி ரொம்ப நாள் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் வரமாட்டாளா, ஏன் இப்படி ஓவராக பண்ணுறீங்க, அவள் எனக்கு ஆல்ரெடி ஃபோன் போட்டு சொல்லிட்டா, ஃப்ரெண்டு வீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் நைட்டு வந்துடுவா அப்படின்னு. அப்படியா, ஏன் சொல்லலை இவ்வளோ நேரம், சொல்ல முடியல அப்படின்றாங்க. ஆமாம்மா சக்தி எனக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டான், கேன்சல் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு, அதனால் வந்து நான் பஸ்ஸை பிடிச்சி தான் வரணும் அப்படின்ட்டு, அதனால் அவனும் வந்து லேட்டாக தான் வருவான் அப்படின்னோடனே, என்ன சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமும் மூர்த்தியும் கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டோம்ல அதான் பிரச்சனையே அப்படின்னோடனே, சரி சரி அவங்க வேலையை போய் பாருங்கள், வந்துடுவாங்க 2 பேரும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. உடனே பிரீத்தி வந்து சந்தேகப்படுறாங்க, இங்கே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சக்தியும் பொன்னியும் வந்து ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு வராங்க. பொன்னி நீ முதல்ல போயிடு, அப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னோடனே, சரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போகிறாங்க. என்ன இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சக்தியும் வந்து கொஞ்ச நேரத்தில் வராரு. என்ன 2 பேரும் ஒன்றா வரீங்க, ஒன்றா வரலையே, தனித்தனியே தான் வந்தோம், நான் இப்போ தான் வரேன், பொன்னி நீ வெளியே போயிருந்தியா, ஆமாம் சக்தி அப்படின்னோடனே, பாருங்கள் பொன்னி வெளியே போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பற்றி அப்படின்னு நடிக்கிறாரு. உடனே வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் முதல்ல ரூமுக்கு போகிறேன், என்ன பொன்னி உனக்கும் வெளியே போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும்ல, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி மழுப்பி கூட்டின்னு போயிடுறாரு. நடக்கிறது ஒன்றுமே புரியலையே, 2 பேரும் ஒன்றா போயிட்டு வந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சந்தேகப்படுறாரு. இதெல்லாம் பார்த்து பிரீத்தி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி வந்து சக்தி கிட்ட போய் பேசணும்னு போகிறாங்க. இல்லை பிரீத்தி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறாரு. பிரீத்தி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பொன்னியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. சக்தி அவங்க கூட இருந்தது, பழகினது, அதுக்கப்புறம் வந்து ஒன்றா ஹக் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. நான் பொன்னியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன், என் மனசு ஃபுல்லாக பொன்னி தான் இருக்கா, அப்பா சொன்னது உண்மைதான், கூடி சீக்கிரம் வந்து பொன்னி கூட நான் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சக்தி.